இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 24 மணி நேரம் இடைவிடாது பறக்கும் சக்தி. தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தும் மலேசியாவின் புதிய அன்கா எஸ் ஆளில்லா விமானங்கள். ராயல் மலேசிய விமானப்படை பயன்படுத்த தொடங்கியுள்ள அன்கா எஸ் ஆளில்லா விமான அமைப்பானது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் கண்காணிப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் முக்கிய அங்கம் வகிக்க உள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி முகமது கலீத் நோர்டின் தெரிவித்துள்ளார். இந்த புதிய அன்கா எஸ் ஆளில்லா விமான அமைப்பான UAS இதற்கு முன்பு கிடைக்காத அளவில் விரிவான செயல்பாட்டு கண்காணிப்பு வசதியை வழங்கும் திறன் கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தென்சீன கடல் உள்ளிட்ட முக்கியமான கடல்சார் பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ள இந்த அமைப்பு உதவும் என்று நேற்று லாபுவான் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற அன்கா எஸ் ஆளில்லா விமான பிரிவு அறிமுக விழாவில் கலீத் நோர்டின் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய பாதுகாப்பையும் நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் இனி மலேசியாவுக்கு மிக முக்கியமான தகவல் சார்ந்த முன்னிலை கிடைக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் கடல்சார் எல்லைகள், சந்தேகத்திற்கிடமான நகர்வுகள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை விரைவாக கண்டறிந்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை எடுக்க பாதுகாப்பு படைகளுக்கு அதிக திறன் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 423.8 மில்லியன் ரிங்கிட் செலவில் 3 அன்கா எஸ் ஆளில்லா விமானங்களை மலேசியா கொள்முதல் செய்துள்ள நிலையில் இந்த கொள்முதல் திட்டத்தில் தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் மற்றும் பணியாளர்களுக்கான 2 ஆண்டு கால பயிற்சியும் வழங்க உள்ளது. மேலும் அன்கா எஸ் விமானம் 24 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பறக்கும் திறன் கொண்டதுடன் அதிகபட்சமாக 30,000 அடி உயரத்தில் செயல்படக்கூடியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பம் மூலம் கடல்சார் எல்லை பாதுகாப்பு, உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் தேசிய இறையாண்மையை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மலேசியாவின் திறன் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிகளில் பகடிவதை சம்பவங்களில் ஈடுபடும் சிறார்கள் குற்றம் செய்தது நிரூபிக்கப்பட்டால் அவர்களின் பெற்றோரும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோசரி அசலினா ஒத்மான் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு பகடிவதை தடுப்பு சட்டம் பிரிவு 876 ஆனது குடும்பங்களும் தங்களது பிள்ளைகளின் ஒழுக்கக்கேடான நடத்தைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வழக்கமான குற்றவியல் சட்டங்களில் குற்றத்தை செய்த நபரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய நிலையில் இந்த புதிய சட்டத்தில் குடும்பத்தினரின் பொறுப்பு என்ற அம்சமும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பகடிவதை செயல்களில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்ட சிறார்களின் குடும்பத்தினருக்கும் அபராதம் உள்ளிட்ட பிற தண்டனைகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அசலினா எச்சரித்துள்ளார். இச்சட்டத்தின் நோக்கமானது சிறார்களின் ஒழுக்கம் மற்றும் நடத்தை குறித்து குடும்பங்களும் அதிக பொறுப்புணர்வுடன் செயல்படுவதை உறுதி செய்வதாகும் என நேற்று நடைபெற்ற பள்ளிகளில் பகடிவதை சம்பவங்களுக்கான நடுவர் மன்ற அறிமுக நிகழ்ச்சிக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அசலினா தெரிவித்துள்ளார். பர்சத்து கட்சியுடனான அரசியல் உறவை பாஸ் கட்சி முறித்துக் கொண்டதை அடுத்து அதற்கு எதிராக அனைத்து முனைகளிலும் முழு வலிமையுடன் களம் இறங்க தயாராக இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்துள்ளார். ஒரே கூட்டணியில் இருக்கும் பாஸ் மற்றும் பர்சத்து கட்சிகள் இனி வெவ்வேறு பாதையில் பயணிப்பது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர்கள் அவ்வாறு முடிவெடுத்துவிட்ட நிலையில் இனி தாங்களும் அதன்படியே பயணிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவு பர்சத்து தலைமையகத்தில் நடைபெற்ற உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முஹிடின் இனி அனைத்து முனைகளில் முழு மூச்சாக களம் இறங்குவோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் பர்சத்து கட்சியானது பரிகாத்தா நேஷனல் கூட்டணியிலேயே தொடரும் என்பதையும் முஹிடின் உறுதிப்படுத்தியுள்ளார். பர்சத்து கட்சியானது அதிகார வேட்கை கொண்டது என்றும் மலாய்க்காரர்களின் ஒற்றுமைக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்றும் கடந்த வாரம் குற்றம் சாட்டிய பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங் அக்கட்சியுடனான உறவை முறித்துக் கொள்வதாக அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடா குருன் பகுதியில் உள்ள ஹாபர்ட் ராணுவ முகாமின் பயிற்சி மைதானத்தில் நேற்று காலை நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 7 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இந்த வெடிப்பு சம்பவத்தில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த நிலையில் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்று மேலும் பல சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்படும் என்று
கெடா மாநில துணை போலீஸ் தலைவர் படேருல் ஹிஷாம் பஹாருடீன் தெரிவித்துள்ளார். கைகுண்டு எறிதல் பயிற்சியில் ஈடுபட்டவர்கள், சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் மற்றும் பயிற்சியை மேற்பார்வையிட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் நிகழ்ந்ததற்கு பாதுகாப்பு நடைமுறைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தனவா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 2.5 மில்லியன் ரிங்கெட் லஞ்ச ஊழல் வழக்கில் தீபகற்ப மலேசியாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஓர் அரசாங்க நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் முன்னாள் இயக்குனர் உட்பட 13 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இதுகுறித்து SPRM வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கைது செய்யப்பட்டவர்களில் 30 முதல் 60 வயதிற்குட்பட்ட 10 ஆண்களும் 3 பெண்களும் அடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் 8 பேர் அரசு ஊழியர்கள் என்றும் மற்ற 5 பேர் நிறுவனங்களை நடத்தி வரும் பொதுமக்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அமைப்பின் ஒப்பந்தங்களை சில முகவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிறுவன குழு ஏகபோகமாக பெறுவதற்கு அனுமதிப்பதற்காக இந்த லஞ்சத் தொகை வழங்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை SPRM தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. கோலாலம்பூரின் சகாம்புட் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த ஜூன் 11ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1.7 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிக மதிப்புள்ள பல்வேறு வகையான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஆடவர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். இச்சோதனை நடவடிக்கையானது செந்துல் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சோதனையின் போது 1167.4 கிராம் எடையுள்ள MDMA தூள், 69.2 கிராம் எடையுள்ள எரிமின் 5 மாத்திரைகள், 186.63 கிராம் எடையுள்ள எக்ஸ்டசி மாத்திரைகள், 1158.9 கிராம் கெத்தமின் மற்றும் 7.27 கிராம் யாபா மாத்திரைகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் பஸ்ரி சகோனி தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த போதைப் பொருட்களானது ஒரே நேரத்தில் 3,49,872 பேருக்கு விநியோகிக்கப்படும் அளவில் இருந்ததாகவும் பஸ்ரி சகோனி குறிப்பிட்டுள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சபாஹ் மாநிலம் லஹாடத்தோ பகுதியில் 13 வயது பெண் ஒருவரை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்ததாக கூறப்படும் சம்பவத்தில் வெளிநாட்டவர் ஒருவர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் அனைவரும் 20 வயதுகளில் உள்ளவர்கள் என்றும் கடந்த மே 9ஆம் தேதி அதிகாலை சுமார் 2 மணியளவில் பாதிக்கப்பட்ட பெண் தனது அறையில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் இக்குற்றத்தை புரிந்துள்ளதாகவும் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல்பஹாரின் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் அறைக்குள் நுழைந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை அடித்ததோடு பாலியல் உறவு கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் நம்பப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து அவரது குடும்பத்தினர் அறிந்த பின்னரே பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்துள்ளதாக நேற்று இரவு வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஜுல்பஹாரின் தெரிவித்துள்ளார். உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.